வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த தேர்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் வரலாறு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே வந்து தமிழர் வரலாற்றை பற்றி தினத்தந்தி வந்து ஈழத்தமிழர்களுடைய வரலாறு பற்றி தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தாங்க. கட்டுரை சப்ளிமெண்ட்ரியில் இதை வந்து கட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ அதை வந்து ஒவ்வொரு நாள் வரட்ட அன்னைக்கு கட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் அந்த ஈழ போராட்டங்கள்லாம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அதை நிறுத்திட்டாங்க. அது பிறகு வந்து தினத்தந்தியே அந்த வரலாற்று விஷயங்களை அவங்க கட்டுரை தொகுப்பை வந்து நூலாக வெளியிட்டாங்க. அந்த நூல் தான் வந்து இலங்கை தமிழோட வரலாறை பற்றி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். இது முழுமையானதா இல்லை ஒரு பக்கம் சார்புடையதானா? முழுமையானது கிடையாது, ஒரு பக்கம் சார்புடையதுதான். ஆனாலும் ஒரு சைடை பார்க்க முடியும். இது வந்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவாசகத்துக்கு உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து திருவாசகம். ஆனால் நான் வாங்கலை, தாத்தா வாங்கலாம் படித்துதான் இருக்கேன். இது வந்து 50 மூலமும் முடியும். அந்த 50 மொத்த தொகுப்பு 50 இதில் இருக்குது. அதனுடைய மூலம் விளக்கம் எல்லாமே இதில் இருக்குது. இதுவுமே வர்த்தமான் பதிப்பகம் தான் வெளியிட்டு அந்த டைமில் ஒரு நல்லா போச்சு. ஸோ அவங்க பதிப்பகம் வெளியிட்டது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அண்ணா ஒரு அற்புதம் சொல்லிட்டு அவருடைய 200 நிகழ்ச்சி எஞ்சிய நிகழ்வுக்கும் 200 நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு. அதற்கடுத்து அண்ணா அவருடைய தலை சிறந்த சொற்பொழிவு 1, 2 பகுதிகள். அப்புறம் அண்ணா அவருக்கு சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்ட கைதி எண் பார்த்தீங்கன்னா 6342. அப்போ அவர் எழுதிய கட்டுரைகள், அவருடைய அந்த சிறைச்சாலை அனுபவங்கள் தான் இருந்தது. அறிஞர் அண்ணாவுடைய நாடகங்கள், அறிஞர் அண்ணாவுடைய சிறுகதைகள், ஆட்சி மன்றத்தில் பேரறிஞர் அண்ணாவின் விவாத மேடை, அண்ணா அவருடைய இந்த சட்டமன்ற உரைகளாகட்டும் நாடாளுமன்ற உரைகள்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய தொகுப்பு அறிஞர் அண்ணாவின் மறக்க முடியாத சில நினைவுகள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நினைவுகள். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு, பேராசிரியர் ஜே சந்திரன் அப்படின்றவர் இது வந்து பெரியார் சிலைமா ஆசைப்பட்டு வாங்கினது. இது வந்து ஒரு தமிழர் தாயகம்ன்ற ஒரு நூல் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகசைன்ஸ். இது வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 105வது பிறந்தநாள் விழா மாநாட்டு மலர். இது பிறகு வந்து திராவிடர் கழகத்துடைய பழைய வெளியீடு. இதுதான் பார்க்கணும். தந்தை பெரியாருடைய ரொம்ப மிக பழமையான நூல். அவருடைய காலகட்டத்திலே வாங்க நவமணிகள்னு சொல்லிட்டு பெரியார் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தனி வேண்டுகோள். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பதிப்பகம். அப்புறம் திராவிட இயக்க இதழ்கள், திராவிடம் சார்ந்து இயங்கின இதழ்களுடைய பெயர்கள், அது யார் வெளியிட்டாங்க, அந்த முகவரியெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து இந்த நடன காசுநாதன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தில் மகத முத்தரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், வன்னியர் சம்மந்தப்பட்ட ஒரு நூல்களும் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவர்களுடைய புதிய இந்தியாவை படைப்பு, பெரியார் நன்னன் அப்படின்ற ஒரு பெரியாரை பற்றி 13 அரசியல் நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராயர் என்று சொல்லக்கூடிய உடுமலை நாராயண கவி அவருடைய நூல் வந்து இது சினிமா கவிஞர், சிந்தனை கவிஞர் சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவருக்கு புகழாரம் கூட்டியிருப்பாரு. இது வந்து மதமாற்றம் சட்ட பிரச்சனையா சமூக பிரச்சனையா சொல்லி ஒரு சிறு பிரச்சார நூல். அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கூடங்குளம் நூலை விழிப்புணர்வு. இது வந்து மலேசிய தமிழர்கள் ராணா வீரப்பன் சொல்லிட்டு ரொம்ப பழைய நூல், மலேசிய தமிழர்களை பற்றிய. அப்புறம் தமிழ் திமுக கம்யூனிஸ்ட் செந்தில்நாதன்ற ஒரு எழுதின. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து பெரும்பாலும் யாருக்குமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இது செங்குந்த பிரபந்த திரட்டுன்னு சொல்லிட்டு ஒட்டபுத்தர் அவர்களுடைய நூல். இது நடுநூலில் பிரியஸ் மிஸ் ரொம்ப பழைய நூல். இது வந்து பைண்டிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னுரையெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒட்டபுத்தர் அவர்கள் இந்த செங்குந்த சமூகத்தை பற்றி சொன்ன விஷயங்கள், அவர் பாடிய பாடல்கள், மற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தொகுத்த ஒரு நூல் தொகுப்பு தான் இந்த செங்குந்த பிரபந்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சோறு தொகுப்பு வெளியிட்டது. உலக கிளாசிக் நாவல் தனிமையின் 100 ஆண்டுகள். இதுவுமே ரொம்ப அற்புதமான நூல் சொன்னாங்க. என்னால் முழுசாக படிக்க முடியும். சிரியாவில் தலைமறைவு நூலகம். சிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலகம், தலைமறைவாக ஒரு நூலகம் இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, அவங்களுடைய சிரியாவில் எவ்வளோ போர் நடக்குது நமக்கு தெரியும். ஆனால் அங்கேயும் அந்த அறிவு சார்ந்த சமூகம் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது, வெளிகளுக்கு தெரியாமல் அப்படி இயங்கிட்டு இருக்குன்றது ரொம்ப சூப்பரான ஒரு இது. நம்ம நிறைய மீம்ஸ் நம்ம பார்ப்போம். புக்ஸ் ஒருத்தர் வந்து கையில் எடுக்கும்போது கீழே கண்ணை கீழே வச்சு தான் எடுப்பார். என்ன அப்படின்னா, நீங்கள் புத்தகத்தை எடுக்கும்போது ஆயுதத்தை கீழே வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி. இது வந்து பொழில் தமிழ் தேசிய அரசியல் சித்திக்கும் பார்ப்பனிய கண்காணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. கருஞ்சட்டை பதிப்பகம் இது.
இது வந்து தமிழ் தேசியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்றது. நீர் எடுத்து நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீர் எடுத்து நக்கீரன் அவர்களுடைய நூல் ரொம்ப அற்புதமான நூல். எப்படியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காவேரி உண்மையிலே தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதியெல்லாம் பாயுதான், ஒரு காலத்துல எங்க அது பாஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயங்கள் வரலாற்று பூர்வமாக பேசிட்டு பழசுல பாஞ்சுதுன்னா அந்த இடத்துல இப்போ ஆறு இருக்கா இல்லையா, இல்லை அந்த தடங்கள்லாம் என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கவிஞர் அறிவுமதி அவர்கள் தமிழ் முருகன், ரொம்ப சின்ன நூல் ஆனால் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவிஞர் அறிவுமதி அவருடைய தமிழ் முருகன் இந்த நூல் மட்டும்தான் அவருக்கு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப சின்ன நூலாக தான் நல்லாயிருக்கும். அதற்கடுத்து கருங்கட்டை பதிப்பகத்துடைய பச்சை துரோகம், தமிழ் தேசியவாதிகள் தமிழ் இனத்திற்கு செய்யக்கூடிய துரோகங்கள் என்னன்றத வந்து ஆழி சிந்திநாதன் சரியுமா ஆழி பதிப்பு நூல் பார்த்தோம், மாநில சுயாட்சி, அவர் வந்து எழுதி வெளியிட்ட நூல். அதற்கடுத்து தாங்க இது வந்து ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு புத்தகம், தொல் திருமாவளவன். தொல் திருமாவளவன் பற்றி ஒரு பார்வை எனக்கு இருக்குது, அது மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நூலை வாசிங்க. அவர் வந்து சாதிய தலைவரா சமூக தலைவரா என்ன மாதிரியான ஒரு சிந்தனை கொண்டவர், இந்த சமூகத்திற்காக எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கட்டியிருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த நூல் கண்டிப்பாக வாசிச்சாங்க. நட்பு முரண் பகை முரண் அப்படின்ற ஒரு வார்த்தையை அரசியலில் நிறைய பேர் கையாளுவாங்க. இவங்க நட்பு முரண், அவங்க பகை முரண் சொல்லுவாங்க. யார் நட்பு முரண் யார் பகை முரண்ன்றத மிக தெளிவாக விளக்கியிருப்பாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைப்பை எப்படி கட்டுறது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம கிண்டல்லாம் பண்ணுறோம் என்னன்னு சொல்லிட்டு லெட்டர் பேட் கட்சி, லெட்டர் பேட் இயக்கம்னா, ஆனால் அதை வந்து ஒரு லட்சிய இயக்கமாக கொள்கை கொண்ட இயக்கமாக எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது படித்த செயல், அவருடைய செயல்முறை வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு அமைப்பை கட்டி எழுப்பியதிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நூல். எனக்கு வந்து அவர் மேல் இருந்த ஒரு பார்வை ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட தலைவர் மீது தான் சாதிய தலைவர்ன்ற முத்திரை குத்திருக்காங்கன்ற வருத்தம் இருக்கும்போது, ஈழத்தில் போர் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த இறுதி காலகட்டங்கள் நடந்தது அப்படின்றது நிறைய பேர் இந்த நூல் மீது விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பழைய போராளி, அவங்க சிங்கள அந்த அரசு கீழே போயிட்டாங்க, அவங்க வந்து உண்மையா இல்லை இறுதி காலகட்டங்கள்ல, அதனால தான் அவங்கள வந்து இந்த நூல் எழுதலாம் அனுமதிச்சாங்க. இது வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து அந்த இலங்கையுடைய ஈழத்துடைய விடுதலைக்காக போராடிய இயக்கத்தின் மீது இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இயக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேள்விலாம் இருக்கு. ஆனால் இது ஒரு பார்வை, இது ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு டைரக்ஷன்ல போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அது வந்து துர்க்கையின் பூமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட நூல். இது நம்ம தேடி பிடிச்சவங்க, இது வந்து சந்தியா பதிவு வெளியிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நூலோட சிறப்பம்சம் என்னன்னா, இன்னைக்கு யாருன்னா வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அதை வாங்கி படிக்கணும். இன்னொன்று, இன்றைக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னா எல்லாருடைய வேண்டுதலும் என்னவா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு. பெரும்பாலும் கேட்கக்கூடிய விஷயம், கடவுள்கிட்ட போய் கேட்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு என்னவா இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றது தான். கடவுளுடைய அந்த செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறையாக எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றதெல்லாம் அந்த ரொம்ப அற்புதமாக பதிவு. இந்த லைன் ஃபுல்லாவே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய நூல்கள் தான் இருக்கும். இது வந்து ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய காவேரி உலக நீதியும் உள்நாட்டு அந்நீதியும் சொல்லியிருப்பாரு. உலக நாடுகள்ல எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நதிநீர் பங்கீடு என்பது அமைந்திருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி சீர் செய்யறாங்க, மற்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த நதிநீர் பிரச்சனை எப்படி தீர்த்துக் கொள்கிறார்கள், நமக்கு காவேரியில் பெரும்பாலும் இழைக்கப்படக்கூடிய அநீதி பற்றி இவர் பேசுகிறேன். அப்புறம் இது அவருடைய நூல் தான். இது பார்த்தீங்கன்னா தேர்தலும் தமிழ் தேசியம், தேர்தல் மூலமாகவே தமிழ் தேசியத்தை வென்றெடுத்துட முடியுமா, தமிழ் தேசியத்தின் உண்மை முகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இதை படிக்கலாம். அதுக்கடுத்து வந்து உயர் சாதி ஒதுக்கீடும் வகுப்புவாரி ஒதுக்கீட்டின் உண்மை வரலாறுன்னு சொல்லிட்டு பொதுவாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீதி கட்சி தான் வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்துச்சு, நீதி கட்சியோடைய முதலமைச்சர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது இருக்காரு அந்த கண்ணாடி போட்டுட்டு, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த இடஒதுக்கீடுன்றதை அமல்படுத்தி, அவர் நீதி கட்சியில் இருந்தார். ஆனால் வந்து அவர் முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது நீதி கட்சியில் இல்லை, அவர் தனிப்பட்ட நபராக அல்லது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான் ஆனார். அவருக்கு வந்து வெளியிலேருந்து நீதி கட்சி ஆதரவு கொடுத்தாங்களே தவிர அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இவர் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த திராவிட முத்திரை எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இவர் மீது வந்து நீதி கட்சியின் நிழலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆட்சியை பற்றி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா,
நீதி கட்சியின் கருப்பு குதிரைன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆனா அவரு வந்து அதை ஏத்துக்கிட்டாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீதி கட்சி ஆட்சி முடிந்த பிறகு திராவிட இயக்கங்கள் வந்த பிறகுதான் இது வந்து நீதி கட்சி நிழல் ஆட்சி, நீதி கட்சியின் கருப்பு குதிரைன்ற பட்டங்கள்லாம் இவர் மேல் சுமத்தப்பட்டது. இவர் பேர் வந்து சுப்பராயன், ஒரு தமிழர். 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தவர், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்தாரு. இவருக்கு வந்து நீதி கட்சியும் ஆதரவு கொடுத்தது, காங்கிரஸும் ஆதரவு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு தொடர்ச்சி முதலமைச்சராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. இன்னொன்று என்னன்னா, சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் கூட நீக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பீரியட்ல அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது வந்து கம்ப்ளீட் ஆச்சான்னா எனக்கு சரியா தெரியல. பட் ஆனால் இது படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பற்றி ஒரு பார்வை, புரிதல் எல்லாமே மாறும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அருண பாரதி அப்படின்ற ஒரு எழுதியது பேரழிவில் தமிழர் தாயகங்கள்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுடைய தாயகங்கள் எந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளை சந்திக்க போகிறது, எப்படி வளர்ச்சி திட்டங்களால் சந்திக்க போகிறதுன்றத வந்து முன்கூட்டி எழுதியிருக்கிற ஒரு நூல். உண்மையாக ஒரு வித்தியாசமான நூல் இது. ஐயா மணியரசன் அவர்களுடைய சிந்திக்க துணியின் செயற்களம் வருகின்ற நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு முடிவுக்கு வாருங்கள் ஐயா மணியரசன். இது எல்லாமே பன்மை வெளியிடக்கூடிய நூல்கள். ஒரு முடிவுக்கு வாரங்கள்னா நிறைய நம்ம இயக்கங்கள் தினம் தோன்றிட்டே இருக்கு, தினம் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்துத்துவ அரசியலுக்கு மாற்று திராவிடம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து தமிழ் தேசியம் தான் மாற்றுன்றத ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நூல். நிறைய பேர் இந்திக்கும் விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திராவிடம் இந்துத்துவாவோடு மறைமுகமான கூட்டணியில் இருக்குது, ஆனால் தமிழ் தேசியம் முழுதாக எதிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு வலு சேர்க்கும் ஒரு விதமா அந்த நூல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் மீட்சி மற்றும் அவருடைய இதுதான் இது. இது ஒரு ஆய்வு நூலுங்க. திணிக்கப்பட்டதா திராவிடம் என்பது இயல்பாகவே தமிழர்களிடையே வந்ததா அல்லது கட்டாயமாக்கப்பட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நூலை வாங்கி படிக்கலாம். இது வந்து ஒரு ஆய்வு நூல் தான் சொல்லணும். இது வந்து விழுப்புரம் கோ செங்குட்டுவன்றவர் வந்து எழுதின நூல். இது வந்து அவர் தமிழ் தேசியவாதியும் அல்ல, திராவிடவாதியும் அல்ல, ஒரு பொதுநிலையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பு எழுதிய கட்டுரைகள், பேச்சுக்கள், தன்னுரிமை தமிழ் தேச எழுச்சி முரசுன்னு சொல்லிட்டு இது வந்து கட்டுரையின் தொகுப்பு. நிறைய தலைவர்கள் எழுதிய கட்டுரைகள். இது வந்து ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய மார்க்சிய பெரியாரிய பொது உரிமை கட்சியோட வெளியீடு. தமிழ் தேச குடியரசு ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ வள்ளலாரை பற்றிய ஒரு புரிதல். இது வந்து உண்மையே வள்ளலாரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கூட ஏன் வள்ளலாரை பத்தி தெரியும் அப்படின்னா, பெரியாருக்கு முன்பாகவே சமூக புரட்சி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் தான். வள்ளலாருடைய எழுத்துக்களை, வள்ளலாருடைய கொள்கைகளையுமே பெரியார் தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய மேடையில் பேசியவர் தான். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வந்து உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை, ஆனால் இந்த ஜோதி வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த தீயை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டை வச்சிருந்தாரு. இந்த நூலுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, வள்ளலார் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருந்தால் அல்லது அவர் மறையாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உருவமற்ற வழிபாடு, அதை இந்த நெருப்பை கூட இல்லாமல் வேறொரு விதமான வழிபாட்டை முன்னெடுத்திருப்பார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வள்ளலாரை பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அந்த திருநீர் அணிவதைக்கு விட்டு விட்டாருலாம் சொல்லுவாங்க, ஆதாரம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவரை பற்றிய ஒரு நூல் தான் இது. தஞ்சை ஆறாமுத்தின்ற ஒரு வழக்கறிஞர் எழுதிய நூல். இது வந்து தமிழ் வள்ளலாறு, தமிழ வள்ளலார். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலிலே ஒரு வாசங்காக இருக்கும். இந்த நூலை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு நூல். அன்றைய தமிழர்களுடைய வாழ்விலை அந்த பயணத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல். இது வந்து ஜே.சி. குமரப்பான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. பச்சை காந்தி அப்படின்னா காந்தி வழியிலே பச்சையை ஆதரித்தவர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் எக்கானமி, நம்மாழ்வார் மாதிரியான ஒரு புரட்சியை முன்னெடுத்தவர். நம்மாழ்வாருக்கு முன்னாடி காந்திய வழியில் எடுத்தார். ஆனால் நேருடைய காலகட்டத்தில் இவரெல்லாம் ஒதுக்கப்பட்டார். மெயினான காரணம் என்னன்னா, இவங்க சொன்ன பொருளாதாரம் முதலாளிகளுக்கு ஏற்ற பொருளாதாரம் இல்லை, மக்களுக்கு ஏற்ற பொருளாதாரம், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருளாதாரத்தை இவர்கள்லாம் முன்வைத்ததால் நேருடைய காலகட்டத்திலே இவங்கெல்லாம் வந்து ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாருன்னு சொன்னாதான் உண்மை. இவர் வந்து பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. நிலைத்த பொருளாதாரம், தாய்மை பொருளாதாரம் சொல்லிட்டு ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிச்சு பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது நடைமுறைக்கு வரல. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங் வருது, உலக சுற்றுச்சூழல் இப்படிலாம் மாறிடுச்சு, கடற்கரையெல்லாம் அழிஞ்சிட்டு வருது, கடல் நீர் மட்டம் உயருது, பனிப்பாறை உருகுதுன்னு சொல்றோம். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக எங்கேயோ ஒரு இடத்துல பேசினாங்க, அதை காது கொடுத்து செவி கொடுத்து நம்ம கேட்காதது விளைவுதான் இதன் அப்படின்னு சொன்னா ஒரு இதுவே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் வந்து ஜே.சி. குமரப்பா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியுது, நிறைய பேருக்கு நான் இன்னும் தெரியணும்னு நினைக்கிறேன். நிலைத்த பொருளாதாரம் எங்கிட்ட இருக்கு, தாய்மை பொருளாதாரம் இல்லை, அதுவுமே ஒரு நல்ல நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி. நாகராஜன் அவருடைய புரட்சி நூல். இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
என்னன்னா, ஒரு பெண் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை அவள் எப்படி இது பண்றா, அவனுடைய ஒரு ஆணுடைய காதல், இது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு விலை மாதர் மீது வந்த காதல். இது சோகமித்திரன் தண்ணீர் இந்த நூல பத்தி சொல்லாமலே இருக்க மாட்டாங்க. சென்னையில தண்ணீர் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது, அன்றைய காலகட்டம் எப்படி இருந்ததுன்றத அவங்க பதிவு பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரக்கறி இது வந்து ஒரு விருது வாங்குன புத்தகம்னு சொன்னாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த கவர் கூட பிரிக்கவே இல்ல. நல்லா பாருங்க. கவர் கூட பிரிக்கவே இல்ல. நான் இன்னும் படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா படிக்கவே இல்ல. மரக்கரின்ற ஒரு நூல். கண்டிப்பா பார்ப்போம். வண்ணத்து பூச்சிகளின் விடுதி. இதுவுமே ஒரு ரொம்ப நல்ல நூல். நக்கீரன் அவர்களுடைய ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம். வித்தியாசமா இருக்கும். புதினம் கூட சொல்லலாம். நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்கும். வெளிநாட்டுல வாழக்கூடிய ஒரு பெண், ஒரு ஆண் அவனுக்கு ஏற்படும் காதல். அந்த காதல் எங்க முடியுது? இதுவும் வந்து ஒரு விலைமாதர் பற்றிய ஒரு காதல் கதை தான். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடற்போல் காலம். இது நான் படிக்கவே இல்ல. வாங்குனதோட சரி. இன்னும் அப்படியே இருக்குது. மோகமுல் டி. ஜானகிராமன் அவருடைய நூல்ல மிக முக்கியமானது எதுன்னு யார கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, மோகமுல் தான் சொல்லுவாங்க. நானுமே படிச்சு பார்த்துருக்கேன். ஒரு பெரிய புத்தகம் மாரி தெரியும். கிட்டத்தட்ட 600 பக்கம். ஆனா சான்ஸே இல்லங்க. ரொம்ப அற்புதமான நூல். அற்புதமான ஒரு நாவல். வித்தியாசமான கதை. அதோடைய முடிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதமாக இருக்கும். ஸோ ஃபிரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 1 உடைய வால்யூம் 1. இதுல அடுத்து 2 ரேக் இருக்கு. அது கீழ உட்கார்ந்து தான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ஷெல்ஃப மாத்த முடியுமா? அல்லது நான் கீழயே உட்கார்ந்து சொன்னா நல்லா இருக்குமா? அப்படின்லாம் செக் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து பார்ட் 2 1 உடைய வால்யூம் 2யும் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் தென் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் இத வந்து ஷேர் பண்ணுங்க.